வணக்கம், வெல்கம், நமஸ்காரம். சகோதரர்களே, நண்பர்களே, தம்பிமார்களே, வணக்கம். உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. கடந்த சில நாட்களில் ஒரு சில கசப்பான அனுபவங்களை நம்ம சந்திச்சிருந்தோம். அதையெல்லாம் கடந்து வந்துக்கிட்டே இருக்கும். வாழ்க்கையில் வெற்றி, தோல்வி, மேடு பள்ளங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதையும் கடந்து நம்மளுக்குள் நிதானமான ஒரு நல்ல பாதையில் போய்கிட்டு இருக்கணும். ஸோ இன்னைக்கு லக்கேஜ் ஹேண்ட்லிங் ஜாப் துபாய் ஏர்போர்ட்டில் ஒன்று இருக்குது. ஓகே. ஸோ இந்த பார்ட்டி ஏற்கனவே 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் ஆட்கள் கொடுத்துருக்கோம். அந்த பார்ட்டிக்கு இன்னைக்கு தந்தாங்க. ஸோ தயவுசெய்து இது பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்கும். ஓகே. லக்கேஜ் ஹேண்ட்லிங் ஜாப்னா என்ன? நார்மலாக துபாய் ஏர்போர்ட்டுக்குள்ள உங்களுக்கு தெரியும், துபாய் ஏர்போர்ட்டில் 1.5 நிமிஷத்துக்கு ஒரு ஃப்ளைட் ஏறிக்கிட்டு இருக்கும், அதே மாதிரி இறங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ எவ்வளோ லக்கேஜ் வரும் போகும். அது அல்லாத பேசஞ்சர் ஃப்ளைட் அல்லாமல் கார்கோ ஃப்ளைட்ஸும் வரும். அதுக்கும் லக்கேஜ்கள் ஏறும் இறங்கும், நிறைய வேலைகள் இருக்கு. அந்த கான்ட்ராக்ட் தான் நம்ம துபாய் ஏர்போர்ட்டில் கவர்மெண்ட் ஏர்போர்ட் அத்தாரிட்டி கீழே வேலை செய்யலை. இட் இஸ் அண்டர் கான்ட்ராக்ட். மோஸ்ட்லி எல்லாமே அப்படித்தான். அவன் ஒரு 50-100 பேரை கொண்டுட்டு உள்ளே கொண்டு இறக்கி ஒரு வேலை செய்வான். நம்ம பார்ட்டியும் இதுதான் பண்ணுது. ஸோ லக்கேஜ் ஹேண்ட்லிங் ஹெல்பர்ஸ், கரெக்டா? லக்கேஜ் ஹேண்ட்லிங் க்ரூ மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதை பற்றி நம்ம கொஞ்சம் இன்னைக்கு பார்ப்போம். துபாய் ஏர்போர்ட் ரொம்ப பெருசு. ஓகே. அப்போ இந்த மாதிரி ஒர்க்கர்ஸ் அங்கே தேவைப்படுது. அவங்க எப்படி இருக்கணுங்கிறத பற்றி நம்ம சொல்கிறோம். ஜாப் இதுதான். அதாவது செக்இன் போர்டிங் இருக்கும் இல்லையா, அங்கேருந்து அது கன்வேயரில் வெளியே ஏர்போர்ட்டில் இது கிரவுண்டுக்கு வந்துடும். அங்கே அந்த செக்லிஸ்ட் கொடுத்துருவாங்க. இந்த ஃப்ளைட்டில் இந்தந்த பேசஞ்சருக்கு இவ்வளோ லக்கேஜ், அது டைரக்ட் ஃப்ளைட், பயா ஃப்ளைட், எப்படி எங்கே அதெல்லாம் அவங்களுக்கு விலைக்கு சொல்லியிருப்பாங்க, கொடுப்பாங்க. அப்போ அதில் வேலை செய்கிற மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங், பேசிக் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் மஸ்ட் இருக்கணும். ஓகே. ஒரே ஹைட் வெயிட் இருக்கணும். இதுதான் இந்த தேவை. அவங்க அதை விரும்புகிறாங்க. புரியுதா? இதில் பெரிய மூட்டை சுமக்கணும்னு தான் கிடையாது. மேக்ஸிமம் லக்கேஜ் பொறுத்து உங்களுக்கு தெரியும், ஒரு 20 கிலோ, 15 கிலோ, 20 கிலோ, 25 கிலோ ஒரு லக்கேஜ் அப்படி தான் இருக்கும். மீதி எல்லாத்தையுமே ட்ராலியில் வச்சு தூக்குறதும் கொள்வது தான். தொல்லை தூக்கியதோ தலையில் வச்சு சமைக்கிறதோ இல்லை. ஜஸ்ட் ஹேண்ட்லிங் பை ஹேண்ட், அதுதான் இந்த ஒர்க்கு. நல்லா சுறுசுறுப்பாக இருக்கணும். இந்த ஜாப் இது இப்படி தான், புரியுதுங்களா? அதாவது டெர்மினலுக்குள்ள போர்டிங் செக்ஷன்ல இருந்து கன்வேயரில் உள்ள வர்றது, அதுல இருந்து அந்த நம்ம சார்ட் கொடுத்துருவாங்க, பேசஞ்சர் லக்கேஜ் லிஸ்ட். அதன் பிரகாரம் வருஷா அதுக்கு கொஞ்சம் சீனியர்ஸ்லாம் இருப்பாங்க. உங்களுக்கு இதுக்கு ஒரு சூப்பர்வைசர் உண்டு, அவர் சொல்லி கொடுத்துருவார். அதே மாதிரி நம்ம எடுத்து கரெக்டாக ஒவ்வொரு ஃப்ளைட்டுக்கும் மிஸ் ஆகாமல் பண்ணணும். இதுதான் இதனுடைய ஜாப் வேலை. பார்த்தீங்களா? எடுத்து கொண்டு போகிறது, அதை ஆட்டோமேட்டிக்காக செக் பண்ணி க்ளோஸ் பண்ணி விட்டுருவாங்க. சரியா? இதில் நிறைய ட்ரைனிங் உள்ளே கொடுப்பாங்க. தவறுதலாக மாறி போனால் எப்படி வெளியே எடுக்கிறது, அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், ட்ரேஸ் அவுட் பண்ணுறது, எமர்ஜென்சி டைமில் ஹெல்ப், இந்த இதெல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிருக்கும். ஏற்கனவே இந்தியாவிலும் சரி வெளியும் சரி ஏர்போர்ட்டில் இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு இது சொல்லியே கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது இல்லையா? மற்றபடி பேசிக் ஐடியா இருக்குது, சொல்லி கொடுத்தா ஒரு 5 மினிட்ஸ் தான். இப்படி பண்ணோம்னா இட்ஸ் வெரி ஈஸி. ஓகே. பேசிக் துபாய் பொறுத்த வரைக்கும் ஹிந்தி இருந்தால் அங்கே மற்றவங்களெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி போகலாம். இதில் ஒரு சூப்பர்வைசரும் தேவை. அதாவது 10 பேருக்கு ஒரு சூப்பர்வைசர். அவங்க யாராக இருக்கணும்? ஹிந்தி தெரிஞ்சவங்க, கல்ஃப் ரிட்டர்ன், அல்லனா இந்த ஃபீல்டில் வேலை பார்த்தவங்க. ஒரு 45 வயசு வரைக்கும் இருக்கலாம். இதில் ஏன் 50 கூட இருக்கலாம் சூப்பர்வைசர். மற்றவர்கள்லாம் 40, 42, 24லேருந்து 42 வயசு. அதை நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த லக்கேஜ் ஹேண்ட்லிங் ஜாப்ஸ்னா என்ன, அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்? மினிமம் 10th பாஸ் கண்டிப்பாக இருக்கணும். இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் அதை விட கம்மியாக படிப்பு இருக்குது, ஆனால் இங்கிலீஷ் நாலேஜ் இருக்குது. நான் வெளிநாட்டுலாம் போயிட்டு வந்ததுனாலும் வெல் அண்ட் குட். நான் பேசும்போது நான் சொல்லிடுவேன், இதுக்கு ஓகே. புரியுங்களா? இதுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் அது ஒன்றுமே கிடையாது. நான் ஃபோன்லேயே பேசிட்டா கூட, பட் இதுக்கு ஃபுல் சைஸ் ஃபோட்டோ வேணுமா? அவங்க தே வாண்ட் டு சி ஹவு த பீப்புள் ஆர். ஓகே. சிலவங்க அவங்க ஏர்போர்ட்டில் லைனாக நின்று சில அங்கேயே அசம்பிளிலாம் வைப்பாங்க. அப்போ நின்று இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணுங்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவாங்க. யூனிஃபார்ம்லாம் இருக்கும் இல்லையா? அதனால் ஹைட்டு வெயிட் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும். அதுதான் நாங்கள் விரும்புகிறோம். அதுக்கு ஃபுல் ஃபோட்டோ கேட்குறாங்க. மினிமம் 24 வயசுலேருந்து ஒரு 40 வயசு வரைக்கும் இந்த லக்கேஜ் ஹேண்ட்லிங் ஹெல்பர்ஸ் எடுப்போம். 10 பேருக்கு ஒரு சூப்பர்வைசர். அப்படின்னா ஆல்ரெடி இந்த ஃபீல்டில் அனுபவம் உள்ளவங்க கண்டிப்பாக சிவி செலெக்ஷனில் நான் எடுத்துருவேன். அவங்க டெலிஃபோன் பேசி ஓகே பண்ணி ப்ரீ மெடிக்கல் போட்டு டோக்கன் ஆர்டர்ஸ் பண்ணி அப்புறம் ஒரிஜினல் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபர் எம்பசி அட்டஸ்ட் பண்ண சைன் பண்ணி அப்புறம் விசா போட்டு சேரும்போது பேமெண்ட் கட்டணும். ரேட்டெல்லாம் நான் இதில் சொல்லலைங்க. நான் கொஞ்சம் ஏஜென்ட்ஸ் வேலை பார்க்குறாங்க. அதனால் நீங்கள் என்கிட்ட கீழே நம்பர் கொடுத்துருப்பேன், அதில் பேசிக்கிங்க. நான் விளக்க சொல்கிறேன். அப்படி
இதுக்கு தேவை ஆஸ் யூஷுவலாக ஒரு சிவி, ஒரு ஒயிட் பேக்ரவுண்ட் ஃபோட்டோ, பாஸ்போர்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்கிறதெல்லாம் ஒரு பிடிஎஃபாக வச்சுருங்க. ஒரு ஃபுல் சைஸ் ஃபோட்டோ கண்டிப்பாக வைங்க. இந்த ஏர்போர்ட் ஹேண்ட்லிங் ஜாப் நான் செலக்ட் பண்ணிட்டு மேக்க ஓகே சொல்லணும்னு பார்த்தா அவங்க விசா அப்ளை பண்ண சொல்லிடுவாங்க. எம்ப்ளாய்மெண்ட் விசா, விசிட் அல்ல, இங்கிருந்து போகும்போது எம்ப்ளாய்மெண்ட் விசா 1.5 மாதம் ப்ராசஸில் போய் அங்கே இறங்கி டியூட்டியில் ஜாயின் பண்ணிலாம். ஃப்ரீ ஃபுட் அக்காமடேஷன். ஓகே, இப்போ நான் அதனுடைய செலவுகளும் இதெல்லாம் பார்ப்போம். இதுக்கு என்னன்னா, துபாய் ஏர்போர்ட்டில் இந்த லக்கேஜ் ஹேண்ட்லிங்க்கு 2 years எம்ப்ளாய்மெண்ட் விசா. நம்ம போகிறது எம்ப்ளாய்மெண்ட் விசா. எம்ப்ளாய்மெண்ட் விசா பேப்பரில் எம்ப்ளாய்மெண்ட் இருந்திருக்கும். இங்கே மெடிக்கல் முடிச்சு ஸ்டாம்பிங்லாம் அடிக்க வேண்டிய தேவையில்லை, அதை அங்கே போய் அடிப்பாங்க. ஆனால் நம்ம 1 way டிக்கெட்டில் போகிறோம் இல்லையா. 2 way டிக்கெட்டு அப் அண்ட் டவுன்னா உங்களுக்கு அது விசிட் விசா, இ விசா. இது வந்து பெர்மிட் விசானே வரும். அது 2 வருஷம் ரினியூவல் பண்ணிக்கலாம் அங்கே. ஓகே, இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் மஸ்ட் ஏஜ் 23 to 40 வரைக்கும் இருக்கலாம். சூப்பர்வைசருக்கு 50 வயசு வரைக்கும் இருக்கலாம். ஓகே, ஒரு 5 சூப்பர்வைசர் இருக்கும். 50 பேருக்கு 5 சூப்பர்வைசர். ஃபுட் அக்காமடேஷன் நம்ம ஃப்ரீயாக கொடுத்துட்றோம். வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு ஒருக்கா தான் இந்தியா வந்துட்டு போகிறதுக்கு டிக்கெட் கொடுத்துருப்போம், ரினியூவல் பண்ணாக்கி. அதில் 1 month சேலரி கிடைக்கும். இது 10th பாஸ் பண்ணியிருப்போம். அப்புறம் டிப்ளமோ டிகிரி எது வேணாலும் இருக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை. நீங்கள் எனக்கு பேசும்போதே நான் உங்களுக்கு சொல்லுவேன், நீங்கள் பண்ணலாம். மெயினாக என்ன நமக்கு சேலரி கிடைக்குதுன்னா 1600 கிராம்ஸ் பேசிக் கொடுத்துரும் சார். ப்ளஸ் 2000 வரைக்கும் அது போகும், டிபெண்ட்ஸ் அப்பான். ஓகே, எம்ப்ளாய்மெண்ட் அக்ரிமெண்ட்டில் போட்டே வந்துடும். சிலவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கூட இருப்பாங்க, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி. அப்புறம் ஓவர் டைம், இது தனி. ஓவர் டைம் வந்து நார்மலாக கண்டிப்பாக இருக்கும். எமர்ஜென்சி பீரியடு இந்த மாதிரி டைமில் இது வந்து இந்த பேசிக் சேலரி 1600 வந்து 10 hours டியூட்டிக்குள்ளதுங்க. அங்கெல்லாம் இப்போ என்ன 10 hours டியூட்டி, அதில் 1 hour வந்து லஞ்சுக்கு போயிடும். இது 9 hours கணக்கெடுத்து தான் இந்த சேலரியை கொடுக்குறது. அதுக்கு பிறகு ஓடி இருக்கு. ஓடி 1.5 மடங்கு நார்மலாக வருது. அது பிறகெல்லாம் அது 2 hours கிடைக்கலாம், 3 hours கிடைக்கலாம். சிலவங்க கண்டினியூ டியூட்டி பார்க்குறவங்களும் இருப்பாங்க. இதுக்கு ஃபுட் அக்காமடேஷன் ஃப்ரீ கொடுக்குறாங்க. சரியா, இது ஆக மொத்தம் ஒரு மாதம் 10 நாள் 30-35 நாளில் ஆள் இறங்கிடுவாங்க. அங்கே இறங்கி நம்ம ஆக்சுவலி பேசிக்கலி தே ஆர் தமிழியன் கம்பெனி. ஓகே, ஸோ இந்த கான்ட்ராக்ட் அவங்க வச்சுருக்காங்க. இன்னும் அவங்ககிட்ட நிறையா இருக்குது, ஆயில் அண்ட் ரிஃபைனரிலாம் வச்சுருக்காங்க. ஸோ இது 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே பார்ட்டி ஆள் போயிருக்கு, நல்லா இருக்குது. ஃபுட் அக்காமடேஷன் நல்லா கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, கீழே உள்ள நம்பரில் எனக்கு கால் பண்ணி மேலும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இது கொடுங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோ வேறு ஏதாவது நல்ல வேலை வந்தால் சொல்கிறேன்.